அந்தி இரவோடு கலக்க விரைந்து கொண்டிருக்கின்ற இந்த பொழுதில் பறவைகள் கூடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை இங்கே காண முடிகின்ற இந்த பொழுதில் மாணவிகள் சூழ வாசகர்களும் எழுத்தாளர் பெருமக்களும் கல்வியாளர்களும் அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கில் பேச கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு எப்பொழுதுமே மனதுக்கு இணக்கமான ஊர். தமிழகத்திற்கு புதிய அரசியல் பாதையை திறந்து வைத்த ஊர். ஈரோட்டு பாசறையில் இருந்துதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புது வெளிச்சம் கிடைத்தது. தந்தை பெரியாரை இந்த கணத்தில் நினைத்து கொள்கிறேன். தமிழ் ஆய்வுக்கு, வரலாற்று ஆய்வுக்கு ஒரு திறவுகோலை கொடுத்த புலவர் ராசு அவர்களை இந்த மேடையில் நினைத்து கொள்கிறேன். இவ்விரண்டு ஆளுமைகளும் புழங்கிய இந்த மண்ணில் உங்களோடு இருக்கின்ற இந்த நாளும் என் மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு நாள். ஓர் அமைப்பு 25 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்பதும், ஒரு நிகழ்வு 20 வருடங்களாக தொடர்ந்து நடக்கிறது என்பதும் அசாத்தியமான காரியம். அப்படி அசாத்தியமான காரியத்தை ஒரு நபர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு அசாத்தியமான திறன் கொண்ட நபராக இருப்பார் என்று நினைத்து பாருங்கள். அன்பிற்கிரிய தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனம் கனிந்த பாராட்டு. உங்களுக்கே தெரியும், இன்று தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியான ஒரு புத்தக கண்காட்சிக்கு முன்னோடியாக இருப்பது ஈரோடு புத்தக கண்காட்சி தான். திரு உதயச்சந்திரன் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக இருந்த காலத்தில் அவரை சந்தித்து ஒரு நேர்காணல் எடுப்பதற்கு நான் வருகை தந்திருந்தேன். அப்பொழுதுதான் புத்தக கண்காட்சிக்கான துவக்கமும், ஒரு அரசாங்கம் புத்தக கண்காட்சிக்கு உதவி செய்யலாமா என்ற ஆலோசனையும் நடைபெற்று கொண்டிருந்த சமயம். இன்று இந்த புத்தக கண்காட்சி வளர்ந்து 20 ஆண்டுகளை தொட்டிருக்கிறது என்பதில் மிகப்பெரிய பூரிப்பும் எனக்கு இருக்கின்றது. இன்று ஆடி 24ஆம் தேதி இதே போன்ற ஒரு நாளில், பகல் முடிந்து இரவு எழ இருக்கின்ற ஒரு நாளில், மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்று வண்ணாத்தி பாறை என்று அழைக்கப்படுகின்ற விண்ணேற்றி பாறையில் கண்ணீரும் கம்பளையுமாய் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார். 1880 வருடங்களுக்கு முன்பாக அவள் நின்று கொண்டிருந்தாள். அப்படி நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை வேடிக்கை பார்த்த பள்ளியர் இன பழங்குடியின மக்கள் அப்பெண்ணின் அருகில் செல்ல அஞ்சுகிறார்கள். ஏனெனில் துயரத்தில் அழுது ஓய்ந்த அவளுடைய உருக்குலைந்த உடம்பும், ஒரு பக்கம் மார்பை இழந்து அவள் நின்ற கோலமும் அவர்களுக்கு அச்சத்தை கொடுக்கின்றது. இவள் யாராக இருப்பாள்? எந்த நாட்டு பெண்ணோ? இவளுடைய அழுகைக்கும் புலம்பலுக்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று தூரத்தில் இருந்தே அருகில் வர அஞ்சி அம்மக்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து தேவ தூதர்கள் பின்தொடர ஒரு வாகனத்தில் கோவலன் வந்து இறங்குகிறான். அவனை பார்த்தவுடன் அழுது கொண்டிருந்தவர்களினுடைய முகம் மாறுகிறது. தன் கணவனோடு விண்ணுலகம் ஏறி செல்கிறாள் அந்த பெண். அந்த பெண் இன்று வரை தமிழ் பெண்ணினுடைய அடையாளமாக இருக்கின்ற கண்ணகி. அவள் கணவன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு 14 நாட்கள் நடந்து சென்று விண்ணுலகம் சென்ற நாள் இந்த ஆடி 24ஆம் தேதி.
அவளை இளங்கோவடிகள் பலவித வார்த்தைகளில் சொல்லி வர்ணிப்பார். ஓரிடத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு சொல் கொங்கச் செல்வி, குடமலையாட்டி. இந்த ஒரு சொல்ல நீங்க பார்க்கும்போதே தென் தமிழ் பாவை. அவளை வர்ணிப்பதற்கு அவளுடைய அறிவையோ உடல் அழகையோ அவர் எடுக்கல. ஒரு மொழியினுடைய, ஒரு தேசத்தினுடைய, ஒரு மண்ணினுடைய அடையாளமாக இளங்கோ கண்ணகியை சொல்லிக்கிட்டே போறார். கொங்கச் செல்வி, குடமலையாட்டி, தென் தமிழ் பாவை, செய்க தவ கொழுந்து. இந்த மண் தவம் செய்து பிறந்த அந்த தவ கொழுந்து இன்று தன்னுடைய கணவனை இழந்து அழுது வருந்தி அவனோடு விண்ணுலகம் சென்ற நாள் இந்த நாள். இந்த நாளில் கண்ணகியை நினைத்தும் என்னுடைய மனம் கலங்கி நிற்கின்றது. இன்னைக்கு நம்ம கேட்கலாம், அது எப்படி? ஆடி 24 1880 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி தன்னுடைய கணவனோடு சென்று சேர்ந்த நாள் அப்படி எப்படி தீர்மானிக்க முடியும்? அன்றைக்கு கால கண்ணாடி வைத்திருந்தோமா, அல்லது அந்த காலத்தை கணிப்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் நமக்கு இருந்திருக்கிறதா? எதை வைத்து அந்த நாளை மிகச் சரியாக சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் இன்று வரலாறு என்றாலே நமக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டதுதான் வரலாறு. ஒன்று கல்வெட்டு ஆதாரம் இருக்க வேண்டும், அல்லது செப்பேட்டு ஆதாரம் இருக்க வேண்டும், அல்லது கோயில்களின் சுவர்களில் எழுதப்பட்ட கல்வெட்டு செய்திகள் இருக்க வேண்டும், ஓலைச்சுவடிகள், அல்லது இன்றைக்கு கீழடி போன்ற இடங்களில் அகழ்வாய்வு செய்து எடுக்கப்படுற பொருள்களில் இருந்து கிடைக்கின்ற ஒரு வரலாறு. இதை தான் நம்ம வரலாறு என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் 2000 ஆண்டு தமிழர்களுடைய வாழ்க்கைக்கு முதல் ஆதாரமாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம்தான் முதல் ஆதாரமாக இருக்கின்றது. சிலப்பதிகார காலத்தினுடைய மிகச்சிறந்த கண்ணாடியாக இருக்கு. அப்ப இன்னொரு கேள்வி வரலாம், ஏங்க படைப்பாளினாலே பொய்ய கலந்து அதை 4 பேர் ரசிக்கக்கூடிய அளவுக்கு எழுதுறது தானே இலக்கியம். அது இன்னைக்கு நமக்குள்ள புரியுது. நம்முடைய சங்க இலக்கியமும் 50 காப்பியங்களும் பக்தி இலக்கியங்களும் காட்டும் தமிழ் வாழ்வியலினுடைய சித்திரம் என்பது அசலான வரலாற்று தரவுகளாக இருப்பதற்கு ஓர் உதாரணம்தான் நான் முன்பு கூறிய கண்ணகியினுடைய கதை. சரி, கண்ணகியினுடைய கதை உண்மையானதா? அதை எழுதிய இளங்கோவடிகள் யார்? எந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தது? எப்படி நாம் அவ்வளவு அறுதியிட்டு கூற முடியும் என்பதற்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கண்ணகி என்ற மாபெரும் ஒரு ஆளுமையை இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பியத்தில் எழுதுகிறார். இந்த காப்பியம் அப்படின்ற ஒரு சொல்லை நான் சொல்றதுக்கு முன்னாடி இடையில் இருந்த ஒரு காலகட்டத்தை பார்க்கணும். ஏன்னா சங்க இலக்கியம் என்பதிலிருந்து வேறொரு விதமான வாழ்வியலை ஒரு இலக்கியம் முன்வைக்கிறது. சங்க இலக்கியம் காலம் வரைக்கும் எல்லா கவிதைகளுக்குள்ளேயும் தலைவன், தலைவி, தோழன், தோழி, அரசன், பாணர்கள், விரலியர் என்று பொதுவான கதாபாத்திரங்கள் மட்டும்தான் சங்க இலக்கிய காலத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை வாசித்தவர்களுக்கு தெரியும். அதை நம்ம எல்லாருமே பொருத்தி பார்த்து கொள்ள முடியும். அப்போ சங்க இலக்கியத்திற்கு பிறகு முதலாக பாட்டில் ஒரு கதை சொல்றத, உரைநடை, அதுதான் பாட்டுடை உரைநடை அப்படின்னு சிலப்பதிகாரத்தை சொல்றது. ஒரு கதையை முதலாக தமிழில் யார் சொன்னது அப்படின்னா இளங்கோவடிகள் தான். அவர் தான் உரையாசிரியர். அப்போ சங்க இலக்கிய காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்குள்ள அப்படின்னா சிலப்பதிகார காலம் எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சிலப்பதிகாரத்தினுடைய காலத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த காலம் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே கிராமத்து வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்தவங்க தான். எங்களுடைய வயதிலையோ எங்களை விட மூத்த வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். எங்கள் அம்மா நாங்கள் பழைய ஓட்டு வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே சொல்கிறது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடி இறங்கிடுச்சு, அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்வாங்க. அடி இறங்கிடுச்சு அப்படின்னா
எங்கள் வீட்டு வந்து ஒரு முற்றம் இருக்கும். அந்த முற்றத்தில் வந்து ஒரு கல் புதைச்சிருப்பாங்க, ஏன்னா தண்ணி மேலே வந்து தெரிக்காது இருக்கிறபடி. அப்போ வெயில் வந்து அந்த கல்லை விட்டு கீழே இறங்க போகுது அப்படின்னா மிகச்சரியாக 12 மணின்னு அர்த்தம். அப்போ அடி இறங்குது அப்படின்னா 12 மணிக்கு மதிய உணவுக்கு அடுப்பை பற்ற வைக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருமே புழங்குகிற சொல்லாக அந்த காலத்தில் இருக்கும். இது எல்லா நேரத்துலையும் எல்லா பொழுதுலையும் அதை சொல்லுவாங்கன்னா அந்த குழப்பம் வரதையும் சொல்லுவாங்க. இந்த மானம் மப்பு மத்தாரமாக இருக்குது, அடி இறங்கினதே தெரியலன்னுவாங்க. ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் சரியாக இல்லாத போது அந்த அந்த கல்லில் இருந்து வெளிச்சம் கீழே இறங்கி எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்றதை கணிக்கவே முடியாது. அப்படி பறவைகள் எப்படி மழைக்காலத்தில் திசை தெரியாமல் பொழுதறியாமல் ஒரு குழப்பத்தில் சுழன்று வருமோ, அப்படி அந்த காலத்தில் மனிதர்கள் சூரியனையும் சந்திரனையும் வச்சு தான் பொழுதை வந்து கணிச்சாங்க. அதுலேருந்து தான் பருவ காலத்தை கடலுக்கு போகிற அத்தனை பேரும் பருவ காற்றுகளை வந்து எப்படி கணிச்சு போனாங்கன்னா இயற்கையை வந்து புரிந்து கொண்ட விதம் தான். சந்திரனுடைய சுற்றுப்பாதையை மையமாக வச்சு ஒரு கேலண்டர் அப்படின்னு உருவாக்கும் போது அப்போ ஆண்டுக்கு 354 நாட்கள் தான் இருந்தது. இன்றைக்கும் இஸ்லாமியர்களுடைய ஆண்டு காட்டியில் வந்து 354 நாட்கள் தான். சூரியனின் சந்திரனுடைய பாதையை வச்சு ஒரு கேலண்டர் தயாரித்து பார்த்தாங்க. அது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் அதை விட்டுட்டு சூரியனுடைய பாதையை மட்டும் வச்சு தயாரிப்போம் அப்படின்னு தயாரித்த அந்த கேலண்டர் தான் இன்றைக்கி வந்து நமக்கு 364.242 அப்படின்ற ஒரு ஆண்டு காட்டியே நம்ம வச்சுருக்கோம். இது எப்போ தொடங்கினாங்கன்னா கிமு 46 ரோமானிய பேரரசன் ஜூலியஸ் சீசர் காலத்தில் தான் இந்த கேலண்டர் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ என்னன்னா சூரியன் சந்திரன் இருந்தால் கூட முதல்லயே அதை கணிச்சிட்டாங்க. அப்படி கணிச்சு ஒரு மாத நாட்காட்டி அப்படின்லாம் உருவான பிறகு இந்த காலங்களை கணித்தல் அப்படின்றது ஓரளவுக்கு எளிமையாச்சு. இதுலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் இன்னொரு மாற்றம் வந்துச்சு. ரோமானிய போப்பு 13ஆம் கிரிகோரி என்ன பண்ணார்னா, இந்த கேலண்டரில் வந்து கால் நாள் வருதுல்ல வருஷத்தில், அந்த 4 கால் நாள் வரும்போது தான் சேர்த்து 366வது நாளாக லீப் இயர்னு நம்ம வச்சோம். அப்போ அவர் சொன்னார், இதில் ஒரு குழப்பம் இருக்குது, 4ஆல் வகுத்து வர்றதெல்லாம் லீப் இயர்னு வந்து நம்ம வச்சிட்ருக்கோம், அது தப்பு. 100னுடைய 4ஆல் பெருக்கும்போது வர்ற மடங்கு இருக்குல்ல, 400, 800, 1200ன்னு அப்படி வர்றது மட்டும்தான் லீப் இயர்னு சொல்லி அழிச்சு எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிரிகோரியன் கேலண்டர்னு அவர் ஒரு கேலண்டரை வந்து அறிமுகப்படுத்துகிறார். அதை தான் பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதை பயன்படுத்துறது முக்கியம் இல்லை, அதை அறிமுகப்படுத்தும் போது எப்படி எந்த ஒரு தொழில்நுட்பமோ அல்லது மாற்றமோ வந்து அறிமுகப்படுத்தும் போது என்ன குழப்பம் வருன்றதுக்கு இந்த கிரிகோரியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தும் போது நடந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். என்னன்னா, அது எல்லாரும் ஏற்றுக்கல. முதல்ல ஜப்பானை ஏற்றுக்குது, அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கா ஏற்றுக்கிறாங்க. 1700 தான் வந்து பிரிட்டிஷ் ஏற்றுக்குது. அப்போ நம்ம வந்து பிரிட்டிஷினுடைய ஒரு காலனிய நாடாக இருக்கும். 1752வது வருஷம் 9ஆம் மாதம் 2ஆம் தேதி இங்கிலாந்து அரசு என்ன சொல்லுதுன்னா, கிரிகோரியன் கேலண்டரை நாங்கள் வந்து இன்னையிலேருந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏற்றுக்கலாம். அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அன்னைக்கு தேதி 14/9. அப்போ நடுவில் எத்தனை நாள் இல்லை, 11 நாள் இல்லை. அவங்க ஏற்கனவே பயன்படுத்திட்டு வந்த கேலண்டரில் 2. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் அறிவிச்சிருச்சு 2ஆம் தேதியில் இருந்த எல்லாரும் 13ஆம் தேதிக்கு வந்துடுறாங்க. 12ஆம் தேதிக்கு வந்துடுறாங்க. நடுவில் இருந்த 11 நாள் இல்லை. இங்கிலாந்தில் ஒரு பெரிய போராட்டமே வருது. என்ன போராட்டம்னா, எங்களுக்கு 11 நாளை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமே நடத்துகிறாங்க. இருக்கிறது அதே நாள், தேதி தான் மாற்றம். ஆனாலும் 11 நாள் அவங்களுடைய நாட்காட்டியில் போயிட்ட உடனே அதுவே ஒரு போராட்டமாக வெடிச்சிருக்கு. இப்படி ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தும் போது நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் வரலாற்றில் நிறைய இருக்குது. சரி, இதெல்லாம் இப்போ கதை, ஒரு 200 வருஷம் 500 வருஷ கதை. சிலப்பதிகாரத்தினுடைய காலத்தை எப்படி கணிச்சாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஏன் மாற்று கருத்துனா, சிலப்பதிகாரத்தினுடைய கட்டமைப்பு,
அந்த காப்பியத்தை படித்தவங்களுக்கு தெரியும். அதனுடைய தொடக்கம் முதல்ல ஞாயிறை போற்றி, பிறகு திங்களை போற்றி, அதுக்கப்புறம் அதாவது ஒவ்வொன்றையும் இயற்கை வாழ்வியலெல்லாம் போற்றிட்டு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்திலிருந்து தான் அந்த கதை ஆரம்பிக்குது. இந்திர விழா நடக்குது. இந்திர விழா நடக்கும்போது அந்த மேடை எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு 20 பக்கம் எழுதுறாரு இளங்கோவடிகள். சும்மாலாம் எழுதல அவர். முதல்ல யார் மேடை மேலே ஏறணும், மேடை மேலே ஏறதுக்கு முன்னாடி இந்த மேடைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம இவ்வளோ திட்டமிட்டு ஒரு மேடையை அறிவிச்சிருக்கோம். ஆனால் நம்மளால் கூட சிலப்பதிகார காலத்தில் இளங்கோவடிகள் சொன்ன மேடையை நம்மளால் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மேடையை அவர் சொல்கிறார். நீலம் மகனம் எந்த கழியால் அந்த மேடையை போட்டிருக்காங்க, திரைச்சீலை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு யார் எந்த இசைக்கருவி வாசிக்கிறவங்க முதல்ல வரணும், அவங்க மேடையில் எந்த பக்கம் உட்காரணும், பாடுறவங்க எங்கே வரணும், அவங்க எந்த இடத்துல நிற்கணும், ஆட வரவங்க எந்த இடத்துல, அவங்களுக்கு நட்டுவங்கம் பண்ணுறவங்க அவங்க எங்கே இருக்கணும், பார்வையாளர்கள் எங்கே இருக்கணும், இவ்வளோ விஷயங்களையும் இளங்கோவடிகள் அந்த முதல் காண்டத்திலே சொல்கிறார். அப்போ ஒரு கேள்வி வருது. சங்க இலக்கியம் ஒரு இனக்குழு வாழ்க்கையோட ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையோடு இருக்குது. இதில் ஒரு திடீர்னு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, அரசனுக்குரிய ஒரு கொண்டாட்டம், தெய்வத்துக்கான கொண்டாட்டம், ஊருக்கான கொண்டாட்டம், ஒரு இந்திர விழானா பல லட்சம் மக்கள் சேர்ற ஒரு இடம். அப்போது அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இடையில் எத்தனை நூற்றாண்டுகள் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஆர்கே சண்முகம் செட்டி இந்தியாவினுடைய முதல் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் சிலப்பதிகாரத்திற்கு ஒரே ஒரு காண்டத்துக்கு மட்டும் உரை எழுதியிருக்கார். அவர் இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற இசை நாட்டிய குறிப்புகளை வச்சு இது கண்டிப்பாக ஒரு 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இது எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் கே பிள்ளை 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாரு, கே பிள்ளையே இன்னொரு இடத்துல அதை மாற்றி சொல்கிறார். இப்படி பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் நடுவில் யாராவது கேட்கும் மைண்ட் வாய்ஸ் மாதிரி. அதனால தாங்க சொல்கிறோம் இலக்கியத்தெல்லாம் நம்ம ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம அப்படி அவசரப்பட்டு போயிடக்கூடாது. இந்த பஞ்சாயத்துக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இசையினுடைய குறிப்புகள், ஒரு நகர வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுகள், இதை எல்லாவற்றையும் புறந்தள்ளிட்டு எழுதப்பட்ட அந்த காலம், கண்ணகி என்ற அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி சேரன் செங்குட்டுவன், நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, விண்ணேற்றி பாறையில் தன்னுடைய கணவனோடு விண்ணுலகம் சென்றதை பார்த்ததாக மலைவளம் காண வந்த சேரன் செங்குட்டுவன் என்ற அரசனிடம் அங்கிருந்த பழியறின மக்கள் போய் முறையிடுகிறார்கள். அரசே, நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு பெண் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று அவள் போனாள் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அவருடைய சகோதரர் இருக்கிறார் இளங்கோவடிகள், அவருடைய மனைவி இளங்கோ வேண்மாள் இருக்காங்க. இவர்களை தவிர்த்து பாண்டிய நாட்டிலிருந்து சென்ற புலவர் சீத்தலை சாத்தனார் அவரும் கூட இருக்கார். அப்போ அவர் தான் அந்த கதையை சொல்கிறார். அந்த பெண் யார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு. யார் அப்படின்னா, அவள் எங்கள் மதுரை மாநகரையே தீக்கிரையாக்கி விட்டு இங்கு சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லி கண்ணகியினுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கண்ணகியினுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அப்போது இதை கேள்விப்பட்ட உடனே சேரன் செங்குட்டுவனுக்கு ஒரு பக்கம் மனசு ஆற்றாமை, ஐயோ ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துயரமா, அவளுடைய கணவனை ஒரு அரசன் சரியாக விசாரிக்காமல் செய்த குற்றம் எப்படி ஒரு வாழ்க்கையை சீரழித்து விட்டது என்று ஒரு பக்கம் துயரம். இன்னொரு பக்கம் இப்படி ஒரு பத்தினியை நாம் தெய்வமாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்து அது அவனை முடிவெடுக்கல. அரசன் எப்படி ஜனநாயக பூர்வமாக இருந்தான்றதுக்கு அதுலேயே உதாரணம் சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறான், தன்னுடைய மனைவி கிட்ட முதல்ல கேட்குறான், கணவன் இறந்தான் என்று சொன்னவுடன் இறந்து போன பாண்டிய அரசனுடைய மனைவி மேம்பட்டவளா உயர்ந்தவளா, கணவன் கொல்லப்பட்டான் என்று சொன்னவுடன் அவன் ஏன் கொல்லப்பட்டான், அவன் கொல்லப்பட்டது தவறு என்று தன்னுடைய கணவனுக்காக நீதியை நிலைநாட்டி பிறகு மாண்டு போன கண்ணகி சிறந்தவளா என்று தன்னுடைய மனைவி இளங்கோவேண்மாளிடம் சேரன் செங்குட்டுவன் கேட்க.
அப்பா இளங்கோ வேல்மாள் சொல்றாங்க, பாண்டியனுடைய மனைவி வணங்கத்தக்கவள், கணவனோடு சேர்ந்து தன்னுடைய உயிரை நீத்து கொண்ட அவள் மேம்பட்டவள். ஆனால் கணவன் மீது சுமத்தப்பட்ட தவறை போக்கி அவனோடு இருந்தால் இல்லை, அந்த கண்ணகி தெய்வமாக கொண்டாடப்பட வேண்டியவள் என்று அவள் சொன்ன பிறகு நம்ம அரசர்கள் எல்லாருக்குமே எதையுமே சாதாரணமாக செய்ய முடியாது. இந்த இடத்துல தான் சேரன் செங்குட்டுவன் என்ன சொல்கிறான், அப்படியா, அப்பனா கண்ணகி என்ற தெய்வத்தை, பத்தினி தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்குறேன். அப்போ அங்கே இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற புதிய மலையிலிருந்து கல் எடுத்து அவளை வணங்கலாம், ஒரு சிலை செய்து படிமம் செய்து அவளை வணங்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இன்னொருத்து சொல்கிறேன், கண்ணகியை வணங்குறதுன்னு முடிவு செஞ்சிட்டோம், புதிய மலை நமக்கு கட்டுப்பட்ட ஒரு நிலப்பரப்பு, அங்கேருந்து கல் எடுத்து சிலை செய்யறதுல என்ன பெரிய பெருமை இருக்கு, போகலாம் வாங்க, எங்கே போகலாம், இமயத்திற்கு சென்று கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு சிலை வைப்போம் என்று ஒரு ஆலோசனை வந்தவுடனே சேரன் செங்குட்டுவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வடக்கு தெற்கு ஒரு பனிப்போர் இருக்குல்ல, இப்போ கூட வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படின்ற பேரே இல்லைன்றது நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டோம். இந்த பனிப்போர் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வடக்கு தெற்கு போர் இருந்ததுக்கு சேரன் செங்குட்டுவன் போன்ற அரசர்கள் ஒவ்வொரு முறையும் ஏன் படையெடுத்து சென்றார்கள் என்பதிலே இருக்கு. அப்போ சேரன் செங்குட்டுவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல நிறுத்திட்டு, இந்த சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் காலத்துல தான் வாழ்ந்தாரா, உண்மையிலேயே இவர் 2 பேரும் அண்ணன் தம்பி தானா, அப்புறம் அவங்க எந்த நூற்றாண்டுல வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு கல்வெட்டு சாசனம் இருக்கு, அது பின்னாடி சொல்றேன். இலக்கியத்துல அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆர்.கே. சண்முகம் செட்டி வந்து அது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு இலக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட இந்த கதை நிகழ்ந்தது 2ஆம் நூற்றாண்டில் தான் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, 10 என்ற ஒரு இலக்கிய வகைமை, ஒரு தொகை நூல், 10 பாட்டா 10. அதெல்லாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணோம், ஓலைச்சுவடியில் எழுதிட்டு இப்போ ஆடிப்பெருக்கில் தண்ணியில் எல்லாத்தையும் விடுற மாதிரி நிறைய தொலைச்சிட்டோம். மிச்சம் இருந்ததெல்லாம் ஒரே ஒரு தாத்தா உவே சாமிநாத ஐயர் என்ன பண்ணாருன்னா தொகுத்து இதெல்லாம் 10 அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுத்தார். அதில் முதல் 10 கடைசி 10 கிடைக்கவே இல்லை, மிஞ்சி இருக்கிறது 8 தொகை நூல்கள் தான். அதில் 5ஆம் 10 பாடல்கள் முழுக்க சேரன் செங்குட்டுவனை பற்றி தான் இருக்கு குறிப்பு. அப்போ இந்த 10 எப்போ எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு இந்த எழுத்தினுடைய அடிப்படையில் யோசிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தான் எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு தமிழ் சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இதை மட்டும் வச்சுக்கிட்டு, ஏன்னா அதில் சேரன் செங்குட்டுவன்றது மட்டும் வரல, நிறைய இடத்துல குட்டுவன் சேரல் அப்படின்றது, குட்டுவன் அப்படின்னாலே அவங்க எல்லாருமே சேர அரசர்கள் தான். இந்த மூவேந்தர்கள் அப்படின்றது கூட நம்ம சொன்னோம்னா இல்லை, இது எல்லாமே பழந்தமிழ் இலக்கியத்திலே மூவேந்தர், சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர் இருந்திருக்காங்க, அவர்கள் மூவேந்தர்களாக அறியப்பட்டார்கள் என்ற செய்தி உட்பட நம்முடைய இலக்கியத்தில் இருக்கு. வரலாற்று ஆசிரியர்கள் மட்டும் அதை சொல்லவே இல்லை. இந்த மூவேந்தர்களில் மூத்தவர்கள் யார் அப்படின்னா அவர்களும் சேரர்கள் தான். ஏன்னா நெடியோன் அப்படின்ற ஒரு சேர அரசன் காலத்துல ஆழிப்பேரலை வந்ததா ஒரு கல்வெட்டு செய்தி இருக்கும், ஒரு செப்பேட்டு செய்தியும் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம சுனாமின்னு சொல்றோம் இல்லையா, அது எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி ஏன் வந்து ஒவ்வொரு தலைநகரங்கள் மாற்றப்பட்டது அப்படின்னும் போது ஆழிப்பேரலையில ஒரு தலைநகரமே அடிச்சுட்டு போயிருக்கு. இதுல சிலப்பதிகாரத்திலையும் முடியும் போது பூம்புகார் தண்ணியில இது கடல்கோளால் அழிக்கப்பட்டதாக மணிமேகலையில குறிப்பு வருது. அப்ப இந்த தொடர்ச்சி எல்லாத்தையும் வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்த சேரன் செங்குட்டுவனுடைய அப்பா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், அவனை பற்றி தமிழ்ல என்னெல்லாம் பாட்டு இருக்கு அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓ சாரி, ரெண்டுமே ஏறக்குறைய 10 எல்லாத்துலேயுமே தொடர்ச்சி இருக்கு. சரி, நம்ம வந்து இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சொல்றோம், அவன் அப்பா யாரு அப்படின்னா உதயஞ்சேரலாதன்ற. இப்ப நீங்க இந்த தமிழ் இலக்கியத்தோட இன்னொரு இதிகாசத்துக்கும் நமக்கு ஒரு குறிப்பு கிடைக்குது. இந்த உதயஞ்சேரலாதன் யார் அப்படின்னா மகாபாரத போர்ல பாண்டவர்கள் போரிடும் போது
அவர்களுக்கு போர்க்களத்தில் நின்று சோறு போட்டவங்கன்றவர். சோறுனா சும்மா சோறு இல்லை, பெருஞ்சோறு போட்டவனா. பெருஞ்சோறுனா என்ன? கரிசோறு தான். கரிசோறு போட்ட ஒரு அரசன் அப்படின்னு. அப்போ இதில் இன்னொரு குறிப்பாக நமக்கு வருது பாருங்க. மகாபாரத போர் நடந்த காலமும் நமக்கு இதில் தெரியுது. உதியன் சேர்லாதன் ஒரு அரசன் இருந்திருக்கான்னு தெரியுது. அவனுடைய பையன் தான் இமயவர்மன் தெரியுது. இமயவர்மனுக்கு 2 பசங்க இருந்திருக்காங்க. அதில் மூத்தவன் தான் இளங்கோவடி, இது சேரன் செங்குட்டுவன். 2வது பையன் தான் இளங்கோவடிகள். அப்படின்ற ஒரு வம்சாவளி தொடர்ச்சியும் நம்ம எதிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கியத்திலிருந்து தான் எடுக்கிறோம். தமிழ் இலக்கியத்தை, அந்த பாடல்களை நம்முடைய கவிஞர்கள் புலவர்கள்லாம் ஏனோதானு எழுதலை. எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு வரலாற்று குறிப்பை, அரசனுடைய பெயரை, காலத்தை பொதிந்து வச்சிருக்காங்க. அப்போ இவன் படையெடுத்து போகலாம் அப்படின்னு சேரன் செங்குட்டுவன் சொல்லும்போது அவன் சும்மா சொல்லலை. என்ன சொல்கிறான்னா, இந்த வடநாட்டில் இருக்கால கனக விஜயன் அப்படின்னு 2 அரசன் இருக்கால, அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இமயத்தில் நான் அரசனாக இல்லாத போது இந்த சேர சோழ பாண்டிய அரசர்கள்லாம் அவங்கவுங்க சின்னத்தை, வில் சின்னத்தை, கயல் சின்னத்தை, புலி சின்னத்தெல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அரசனாக இருக்கேன், இப்போ வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு அவன் ஏளனமாக பேசினதா அங்கேருந்து வந்த ஒருத்தர் இங்கே போட்டு கொடுக்குறான். இதை கேள்விப்பட்ட உடனே தான் சேரன் சொல்கிறான், நம்ம நல்லது, கண்ணகிக்கு நாம் எங்கே போய் கல் எடுத்துகிட்டு வரோம், இமயத்துக்கு போய் கல் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் படையோடு போகிறான். இதில் கூட துல்லியமாக இளங்கோவடிகள் எழுதுகிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி சேரன் செங்குட்டுவன் எத்தனாயிரம் வீரர்களோட படையெடுத்துட்டு போயிருப்பார் தோராயமாக? ஒரு 2000 3000. அன்றைக்கி மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கும்னு தெரியல. மிஞ்சி போனோம்னா ஒரு 10,000 பேரோடு அவர் போயிருக்கலாம். அதிகபட்சன்றது 10,000 தான். அந்த 10,000 பேரும் இங்கே இருக்கிற சேர நாட்டிலேருந்து இமயமலைக்கு போகிறதுனா எவ்வளோ நாள் ஆகுனா அவர் கணக்கு சொல்கிறார். அவன் போய் சண்டை போட்டு திரும்பி வர்றதுக்கு 32 மாதம் ஆச்சுங்க. ஏனோ தானான்னு சொல்லலை, அவர் அப்படி நுட்பமாக நிலவியலை எழுதிட்டே வர்றாரு. 32 மாதம் போய் திரும்பி வராங்க. இதில் இன்னொரு நம்ம எப்போவுமே வழக்கமாக கேள்விப்பட்டிருக்கோம், கரிகால் சோழன்னா இமயத்தில் போய் தன்னுடைய புலிக்கொடியை நாட்டியவன், பாண்டியன்னா தன்னுடைய கயல் சின்னத்தை பொருத்தியவன். நான் முதல்ல வரலாறு படிக்க வரும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இமயமலை பனிமலை, அதில் எந்த பக்கத்துலேருந்து நம்ம அரசர்கள் போய் புலி சின்னத்தை பொறிப்பாங்க, வில் சின்னத்தை பொறிப்பாங்க? முதல்ல அது மேலே, ஏன்னா 20ஆம் நூற்றாண்டில் தானே அது மேலே டென்சிங் ஏறினார்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இவங்கெல்லாம் எப்படி அது கிட்ட போய் இந்த சின்னத்தெல்லாம் பொறிச்சாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு நுட்பமான வணிக உறவு இருக்குது. புலி சின்னத்தை பொறிக்கிறதுனா, இதில் கரிகால் சோழனை பற்றி ஒரு இலக்கிய பாட்டில் பார்த்தோம்னா, அவர் இமயமலையை என்ன பண்ணுவாரா, அதோட கொண்டையை நல்லா திருகுன்னு திருகுவாராம். திருகிட்டு அதை அடக்கி தன்னுடைய புலி சின்னத்தை பொறிச்சிட்டு வருவார் அப்படின்னு ஒரு புலவன் வர்ணிக்கிறார். அப்போ என்னடா அந்த கொண்டையை போய் திருகுனா அப்போவே இமயத்தை நம்ம அரசர்களால் வெல்ல முடியுமா, வென்றிருக்காங்களா அப்படின்னா, இமயம் அப்படின்றது நம்முடைய ஆன்மீக மரபோட தொடர்புடைய ஒரு இடம். சிவனுடைய வீடு எது? கைலாயம். சிவன் எங்கே இருக்காரு? கைலாயத்தில் இருக்கார். சைவர்களுடைய புனித இடம் எது? கேதார்நாத் இருக்குது, கங்கோத்ரி இருக்குது, யமுனோத்ரி இருக்குது. வைணவர்களுக்கு புனித இடம் எங்கே இருக்குது? பத்ரிநாத். அப்போது அன்றைக்கு இருந்த ஒவ்வொரு மதத்தில் இருக்கின்ற ஒரு அரசனுக்கும் தான் புனிதமாக நினைக்கின்ற ஒரு இடத்துக்கு போய் வெற்றி பெற்று வருவது என்பது, இல்லை அந்த இடத்திற்கு செல்வது என்பது மிக முக்கியமானது. இது ஆன்மீக தளத்தில் ஒரு பார்வை. இன்னொரு பார்வை இருக்குது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 2ஆம் நூற்றாண்டு, முதல் 2ஆம் நூற்றாண்டிலே இருந்த வணிக தொடர்பு, ராஜேந்திர சோழன் காலத்தில் கூட அது மிகப்பெரிய வணிக உறவு இருந்ததை நம்ம பார்ப்போம். அப்போ இங்கிருந்து நம்மளுடைய வர்த்தகர்கள் ஏன்னா நம்ம சீனாவுக்கு போகிறதுக்கு அன்னைக்கு இருந்தது ஒரே ரூட்டு, சில்க் ரூட் என்ற அந்த பட்டு வழி தான் நமக்கு இருந்த ஒரு பெருவழி பாதை. அப்படி போகும்போது அங்கே இருக்கிற சிற்றரசர்களால் தொந்தரவு உண்டாகும் போது அதை அடக்குவதற்கு நம்மால் இங்கேருந்து போகணும். போகிறது எல்லாம் என்னோட ஆட்கள், யாராவது தொந்தரவு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஒழிச்சு கட்டிவிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல், ஒரு தாதா போய் ஒரு மிரட்டல் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது இல்லை. அப்படியும் படையெடுத்து போயிருக்காங்க.
இன்னைக்கு கூட உத்தரகாண்டில் சோழாபாத் அப்படின்ற பேர்ல பல சின்ன சின்ன வழித்தடங்கள் இருக்கு. அங்கெல்லாம் சோழர்கள் பயணம் செஞ்சிருக்கின்ற அந்த பகுதியாக இருக்கும். அப்போ ஒரு வர்த்தக உறவை சுமூகமாக வைத்துக் கொள்வதற்காகவும் நம்முடைய அரசர்கள் இமயத்திற்கு படையெடுத்து சென்றிருக்காங்க. இது இல்லாம இமயம்ன்றது எப்பவுமே ஒரு கவர்ச்சி நிரம்பியது. அது இந்தியாவினுடைய ஒரு நுழைவாயில். நல்லதும் கெட்டதும் இந்தியாவுக்கு எதன் வழியா வந்திருக்கு? இமயத்தின் வழியாக தான் வந்திருக்கு. அப்போ இமயத்தை வெற்றி கொள்வது என்பது நம்முடைய நாட்டை வடக்கு திசையை வெற்றி கொள்வதற்கு ஒப்பாகும் என்பதால் தான் ஒவ்வொரு முறையும் நம்முடைய அரசர்கள் படையெடுத்து போயிருக்காங்க. இப்படி சேரன் செங்குட்டுவன் 32 மாதம் படையெடுத்து போய் திரும்பி வந்து அங்கிருந்து இமயத்திலிருந்து கல்லெடுத்து கனக விசயன் என்ற 2 அரசர்களை அந்த கல்லை சுமந்து வர செய்து அந்த கல்லை கங்கையில் நீராட்டி இங்கே கொண்டு வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்? சிலை வைக்கிறான். அவர் முதல் முறையாக போகல. ஏற்கனவே அவங்க அம்மா இறந்தப்போ ஒரு முறை தன்னுடைய தாயினுடைய படிமத்தையும் கொண்டு போய் கங்கையில் நீராட்டிட்டு வந்திருக்கார். அப்படி செங்குட்டுவன் அந்த இமயத்திலிருந்து கொண்டு வந்த கல்லை வைத்து கோயில் கட்டிய இடம்தான் இன்னைக்கு குமுளிக்கு மேலே இருக்கிற மங்களதேவி கோட்டம், கண்ணகி கோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற இடம் இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி. இன்னைக்கு கோயிலுடைய இடம் நம்மக்கிட்ட இருக்கு, கோயில் கேரளா கிட்ட இருக்கு. நம்ம உள்ளே போகிறதுக்கு, நம்ம தெய்வத்தை வணங்குவதற்கு நாம் இன்னொரு மாநில அரசினுடைய அனுமதியே இல்லை. கெடுபிடியை தாங்கி கொண்டு தான் போய் அங்கே வந்து நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மங்களதேவி கண்ணகி கோட்டத்தை சேரன் செங்குட்டுவன் கட்டி முடித்த பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கு ஒரு குடமுழக்கு விழா பண்ணுறான். அந்த குடமுழுக்கு விழாவுக்கு கலந்து கொண்டவர்களை பற்றி இளங்கோவடிகள் ரொம்ப விரிவாக எழுதுறார். அதில் யாரெல்லாம் வந்தாங்கன்னு. அதில் ஒரே ஒரு பேர் தான் இந்த கதை எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்றது புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. கயவாகு, இலங்கை அரசன் கயவாகு மன்னனும் அங்கே வந்து கலந்துக்கிறான். கலந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் கண்ணகியினுடைய இன்னொரு படிமத்தை அதே போன்று செய்து இலங்கையில் கொண்டு சென்று பத்தினி தெய்வ வழிபாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார். பத்தினி தெய்வ வழிபாடு இன்றைக்கு தமிழகத்தை விட கேரளாவிலும் இலங்கையிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் ஏராளமாக இருக்கு. வெவ்வேறு பேரில் இருக்கு. ஆற்றுங்கால் பகவதி கண்ணகியினுடைய ரூபம்தான். திருமா உண்ணி, தெய்வ திருமா, இது எல்லாமே கண்ணகியினுடைய வெவ்வேறு பேர். அப்போ இந்த கயவாகு என்ற பெயரை வைத்துக்கொண்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் செய்கிறாங்க. கயவாகு அப்படின்ற அரசன் எப்போ ஆட்சி செஞ்சிருக்கா அப்படின்னா இலங்கையினுடைய மிகப்பெரிய இலக்கியமான மகாவம்சம் வந்து என்ன சொல்லுதுன்னா இலங்கையில் 2 காலகட்டத்தில் இந்த கயவாகுன்ற அரசர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஒன்று 2ஆம் நூற்றாண்டில், இன்னொன்று 12ஆம் நூற்றாண்டில். அப்போது 12ஆம் நூற்றாண்டில் கயவாகு வந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது கயவாகு எப்போ அரசனாக இருந்திருக்கான்னா 2ஆம் நூற்றாண்டில் தான் அரசனாக இருந்திருக்கான் என்று சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலம் 2ஆம் நூற்றாண்டாக இருந்திருக்கலாம் என்ற முதல் கணிப்பை ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. சரி, அது நடந்த காலம் சொல்லிட்டாங்க. அப்போ என்றைக்கு வந்து அது நடந்தது அப்படின்னா என்னைக்கு அவள் மதுரையை ஆவேசம் கொண்டு அவள் வந்து எரிச்சிருப்பா அப்படின்னா ஆடி மாதம் பரணியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற தேய்பிறை வெள்ளி இருக்குல்ல, தேய்பிறை வெள்ளி அன்று. அப்போ இது நடந்த தேதி என்னன்னா இந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணி கனக சபை என்பவரும் வி சுப்பிரமணிய பிள்ளை என்பவரும் ஆராய்ச்சி செஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா 17/7/144ஆம் ஆண்டில் தான் மதுரை எரிந்திருக்கும் என்ற ஒரு ஆய்வை முன்வைக்கிறாங்க. அந்த தேதியை அந்த பாடல்களில் இருந்து ஜோதிட கணக்கு, பஞ்சாங்க கணக்கு, வரலாற்று குறிப்புகள் இது எல்லாத்தையும் வச்சு எப்போ வந்து கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிருப்பான்னா அந்த தேதி வெள்ளிக்கிழமை மதுரையை எரித்த பிறகு அங்கிருந்து 14 நாள் அவள் நடந்து போகிறாள். எங்கே போகிறா? ஏன் அவள் சொந்த நாட்டுக்கு திரும்பி வரலை? தன்னுடைய கணவனோடு வந்து மதுரைக்குள் நுழைகிறாள். கிழக்கு வாயிலில் நுழைஞ்சு மேற்கு வாயில் வழியாக அவள் வெளியேறுகிறாள்.
வெளியேறினவனே வைகை நதிக்கரை வழியாக நடந்து போயிட்டே இருக்கா. அவள் ஏன் திரும்பி வரல அப்படின்னு யோசிச்சோம்னா, எப்பவுமே வாழ்ந்து கெட்டவங்க திரும்ப எப்போ வருவாங்கன்னா நல்லா வாழ்ந்தால் தான் சொந்த ஊருக்கு வர முடியும். கணவனை இழந்து தானும் துயர் மிகுந்த ஒரு சூழல்ல தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர அவர் நினைக்கல. ரெண்டாவது, சிலப்பதிகாரம் சொல்கின்ற ஊழ். ஏன் கண்ணகிக்கு இந்த துயர் நிகழ்ந்தது? அவள் ஒரு தப்பு செய்யலை. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, 12 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நல்ல செல்வாக்கான குடும்பம், கணவன் சிறந்தவன். ஆனால் அவன் புத்தி கெட்டு வேறொரு பெண்ணுடைய தொடர்பு கொண்டு அவன் போகிறான். அப்புறம் மனம் திரும்பி வரான். திரும்பி வந்த பிறகு கொஞ்சம் பொறுத்திருக்கலாம். பொழுது விடிஞ்ச பிறகு அப்பா அம்மா வந்த பிறகு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவளுக்கும் குற்ற உணர்ச்சி, இந்த பெண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே, இவர்கள் முன்னால் செல்வத்தோடு திரும்பி வந்து இவளுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு ராத்திரியோட ராத்திரியா யாருமே பார்க்காத இரவு பொழுதுல கிளம்பி போகிறாங்க. போய் எந்த குற்றமுமே செய்யாத கோவலன் கொலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதற்கு சிலப்பதிகாரம் சொல்கின்ற காரணம் ஊழ். அது ஒரு பெரிய கதை. இன்னும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் அவகாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். அந்த ஊழில் கோவலனுடைய முந்தைய பிறப்பில் பாதிக்கப்பட்ட ஒருவனால் அவனுடைய மனைவியும் அவன் இறந்த பிறகு 14 நாட்கள் நடந்து ஒரு மலைக்கு சென்று மலையில் இறந்துபட்டாள் என்பதுதான் அவளுடைய முந்தைய பிறவினுடைய கதை. முன்பிறப்பு குறித்து பௌத்தர்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது, சமணர்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது, இந்துக்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அப்படி முன்பிறப்பினுடைய தொடர்ச்சியாகத்தான் கண்ணகிக்கு இந்த பிறவியில் இவ்வளவு துயர் நடந்திருக்கிறது என்பது சிலப்பதிகாரம் சொல்லும் கதை. இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் சொல்கின்ற கதை என்னன்னா, பெரும்பாலும் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சென்றடைகிற இடம் நீர்நிலை தான். பார்த்துருப்பீங்க, கிணத்துல விழுந்து சாகிறேன், ஆற்றுல விழுந்து சாகிறேன். இன்னைக்கு தான் வேற நவீனமான தற்கொலைகள் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. நல்ல தங்கால் கூட தன்னுடைய அத்தனை குழந்தைகளோடையும் துயர் பொறுக்க முடியாமல் எங்கே போய் சேர்ந்தான்னா ஒரு கிணற்றுல தான். அப்படி வைகையினுடைய ஆற்றங்கரையோரமாகவே தன்னுடைய குலைந்து போன வாழ்க்கையை நினச்சி கண்ணகி போய்கிட்டே இருக்கா. கடைசியில் இன்றைக்கு குமுளி பக்கத்தில் இருக்கின்ற விண்ணேற்றி பாறை, அதெல்லாம் எப்படி விண்ணேற்றி பாறை தான் அப்படின்னா இதையும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார். தஞ்சாவூரை சேர்ந்த பேராசிரியர் கோவிந்தராசனார் 17 ஆண்டுகள் தொடர்ந்து முயற்சித்து இதுதான் சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற சொல்லப்படுகின்ற மங்களதேவி கண்ணகி கோட்டம் என்பதை அவர் கண்டுபிடித்து அதற்காக அவர் மத்திய அரசினுடைய மிக உயரிய விருதான தொல்காப்பிய விருதை பெற்றிருக்கிறார். இதில் இன்னொன்றும் இருக்கு, 17 வருஷம் அவர் ஆட்சி பண்ணார். நம்ம அரகுர வரலாற்றாளர் வாசகர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 17 வருஷம் அவர் நடந்து போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்றாங்க. இப்படிலாம் யாராவது எழுதி வச்சாதான் இலக்கியத்தின் மேலேயே என்ன ஆகும், மரியாதை குறையும். 17 வருஷம் அவர் நடந்து போகிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லவே இல்லை. 17 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் முயற்சி பண்ணார். அப்படி கண்டுபிடித்த ஒரு இடம்தான் மங்களதேவி கண்ணகி கோட்டம். இந்த சிலப்பதிகாரம் அப்படின்றதுலேருந்து ஒரே ஒரு துளியை தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த ஒரு துளியிலிருந்து ஒரே ஒரு காட்சியிலிருந்து சிலப்பதிகாரத்தினுடைய காலம், அதில் இருக்கின்ற அரசனுடைய ஆட்சி காலம், அரசனுடைய வம்சாவளி, இது அத்தனையும் நம்மால் கொண்டு வர முடிகிறது என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்த 2000 ஆண்டு தமிழ் வரலாற்றையே எது ஒரு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறது என்றால் நம்முடைய இலக்கியங்கள் தான். இன்றைக்கு கீழடியில் முதன்முறையாக கிடைத்திருக்கின்ற ஒரு நகர அமைப்பில் ஒரு செங்கல் கிடைக்கும் போது அந்த செங்கல் குறித்து ஏற்கனவே பாடிய ஒரு தமிழ் புலவன் எங்கேயோ இருக்கிறார். நம்மளுடைய இலக்கியத்தில் அது இருக்கு. இன்றைக்கு ஒரு உரைகிணரை பார்க்கும்போது சங்கப்புலவன் பாடிய உரைகிணர் தான் இதுதானோ அப்படின்னு தோணுது. ஆதன் என்ற பெயரை பார்க்கும்போது ஆமாம் இது சங்க இலக்கியத்தில் வந்திருக்கின்ற பெயராதே என்று நாம் நினைத்து பார்க்கிறோம். இப்படி இலக்கியத்தில் இருந்து வரலாறு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வரலாறு என்பது ஒரு முற்று பெற்ற ஒரு நதி அல்ல, அல்லது தேங்கிய குட்டையும் அல்ல. அது எல்லா நாளும் ஓடிக்கொண்டே இருக்கின்ற புத்தம் புது நீரால் ஆனது. வரலாறு மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது.
இந்த சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியோடு திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் என்னுடைய நூலை பற்றி சொன்னார். அந்த நூலோடு இந்த சிலப்பதிகாரம் எப்படி தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன். ஆனந்த விகடனில் முல்லை பெரியாறு அணை குறித்து ஒரு தொடர் எழுதுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பு கிடைத்த பிறகு பல்வேறு ஆவணங்கள், அந்தந்த பகுதிகளுக்கு சென்று களப்பயணங்கள், அங்கிருந்த மக்களை சந்தித்து பேசி என்று ஒரு நீண்ட தொடராக அது மாறியது. 122 வாரங்கள் நான் அந்த தொடரை எழுதினேன். மிகப்பெரிய ஆச்சரியம், அதாவது எழுதும்போது நாம் என்ன எழுத போகிறோம், எதை நோக்கி இந்த நாவல் செல்ல போகிறது, ஏன்னா அணைன்றது கட்டி முடிச்சாச்சு, தெரிஞ்ச கிளைமேக்ஸ் தான், அதில் புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி கட்டப்பட்டது, யாரெல்லாம் அதில் இருந்தார்கள், அது கட்டப்பட்ட இடம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என்னுடைய நாவலுக்குள் நிகழ்ந்தது. ஏனென்றால் முல்லை பெரியாறு அணை இருக்கின்ற இடம் இன்றைக்கு இருக்கின்ற மங்களதேவி கண்ணகி கோட்டத்தினுடைய ஒரு மலைத்தொடர். மேற்கு தொடர்ச்சி மலை உங்களுக்கு தெரியும், வெவ்வேறு சின்ன சின்ன மலை குன்றுகளால் ஆன ஒரு இடம், தொடர்ச்சி இருக்கின்றோம். முல்லை பெரியாறினுடைய அடுத்த அடுக்கில் தான் கண்ணகி தேவியினுடைய கோயில் இருக்கின்றது. அந்த கதையை நான் எழுத தொடங்கும் போது பழங்குடியின மக்களை பற்றி எழுத வேண்டிய ஒரு தேவையும் எனக்கு எழுந்தது. அப்படி மன்னான்கள் என்ற ஒரு பழங்குடி மக்கள், அவர்கள் மதுரையிலிருந்து பாண்டிய அரசர்களோடு சேர்ந்து மீனாட்சி, மதுரை மீனாட்சியை தன்னுடைய தோளில் சுமந்து சென்று அங்கு குடியேறியவர்களாக இன்று வரை அவர்கள் நம்பிக்கொண்டு அவர்களுடைய குல தெய்வமாக மீனாட்சியைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அறுவடையினுடைய முதல் அந்த தானியத்தை மீனாட்சிக்கு தான் படைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வம்ச தொடர் கொண்ட அந்த மக்களை பற்றி எழுதும்போது கண்ணகி கோயிலும் என் கதைக்குள் வருகின்றது. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு தெரியாது. கண்ணகி கோயில் வரும்போது கண்ணகி கோயிலுக்கு ஒரு பூசாரி தேவை. அந்த கோயில் இருப்பதோ நடுக்காட்டில். அதை வழிபடுவதற்கு செல்கின்ற மக்களோ தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்த மன்னான் இன மக்கள். அங்கே ஒரு சமஸ்தானம் இருக்கிறது, பூஞ்சார் சமஸ்தானம். அந்த பூஞ்சார் சமஸ்தானமும் மதுரை வம்சாவளியினுடைய ஒரு தொடர்ச்சி. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த கோயிலினுடைய பூசாரிக்கு யார் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி, அதை நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் அந்த கதாபாத்திரம் என்னுடைய எழுத்துக்குள் தானாக வந்தது. தேவந்தி. தேவந்தி யார் என்று சிலப்பதிகாரம் வாசித்தவர்களுக்கு தெரியும். கண்ணகியினுடைய உற்ற தோழி. அவளுடைய ஊழை, எதிர்காலத்தில் நடக்கிருக்கின்ற துன்பங்களை முன்பே கண்டறிந்து அதை போக்குவதற்கான உபாயங்களை அவள் சொன்னவள். அது மட்டுமல்லாமல் கண்ணகியும் கோவலனும் படுகளம் கண்டனர் என்று கேட்ட பிறகு பூம்புகாரிலிருந்து தேவந்தி புறப்பட்டு சென்று சேரன் செங்குட்டுவன் கட்டிய அந்த கோயிலில் கண்ணகியை வழிபடுகிறாள் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் முடித்திருப்பார். கண்ணகியை வழிபட்டவள் கண்ணகியை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லாமல் அவளுக்கே தொண்டூழியம் செய்து கொண்டு அந்த கோயிலினுடைய பூசாரியாக காலம் காலமாக அந்த குடும்பத்து பெண்களே இருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் பொது பெயர் தேவந்தி என்று இருப்பதாக நான் என்னுடைய கதையில் எழுதியிருக்கின்றேன். 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு கதை, சிலப்பதிகாரம் என்ற பெயர் கொண்ட ஒரு கதையினுடைய தொடர்ச்சி 21ஆம் நூற்றாண்டில் எழுதுகின்ற நீரதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக வருகின்றது என்பது வரலாற்றினுடைய ஒரு சுவாரஸ்யம் மட்டுமல்ல, வரலாறு என்ற சுவாரஸ்யத்தை குறையாமல் அதனுடைய உண்மைகளை சுமந்து செல்கின்ற இலக்கியம்தான் என்பதற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த நீரதிகாரத்திற்குள் தேவந்தி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. யோசித்து பார்த்தால் அதை கட்டியவர் ஆங்கிலேய ராயல் என்ஜினியராக இருந்த பென்னிக்யூக் என்பவர். அவருடன் வேலை செய்த அத்தனை அதிகாரிகளும் ஆங்கிலேயர்கள். அங்கே கூலி வேலை செய்தவர்கள் அத்தனை பேரும் கம்பம், மதுரை பள்ளத்தாக்கிலிருந்து சென்ற மக்கள். இந்த கதைக்குள் தேவந்தி எப்படி வந்தால், தேவந்தியோடு சேர்ந்து கண்ணகியை வழிபடுகின்ற பூஞ்சாறு சமஸ்தானமும் மன்னான்களும் எப்படி வந்தார்கள் என்பதுதான் ஒரு எழுத்தாளரினுடைய வெற்றி. வரலாற்றை எழுத முனைகிற எழுத்தாளரினுடைய வெற்றி நீண்ட ஒரு தமிழ் மரபினுடைய ஒரு தொடர்ச்சி என்பது வரலாற்றையும் இலக்கியத்தையும்
பின்னி பிணைந்துதான் செல்லும். அது உண்மையின் தரிசனமாக இத்தனை நூற்றாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை எழுதும் ஒவ்வொரு எழுத்தாளரின் வழியாகவும் அது மாபெரும் இந்த தமிழ் இனத்தின் தரிசனமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.